இவர் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி கணிச்சவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். 1-2 பேர் தான் சொன்னாங்க. ப்ராமினன்ட் ஜேர்னலிஸ்ட்லேருந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட்லேருந்து எல்லாருமே ஆட்சிக்கு வர முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக இவர் நான் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் நம்பப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்படிலாம் தான் போகணுன்னு, அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர யாருமே ஆட்சி பண்ணலை, யாருமே பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை வந்து சிங்கிள் ஹேண்டாக மாற்றிருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமா அட்ராக்ஷனில் மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னு. ஆனால் சினிமா அட்ராக்ஷன் மட்டுமே இல்லை, சினிமா அட்ராக்ஷன் தாண்டி மக்கள் இவர் மேலே ஒரு ஹோப் வச்சுருந்துருக்காங்க. இவர் ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு ஹோப் வச்சுருந்துருக்காங்க. அந்த ஹோப்பின் வழியாக அவர் வந்திருக்காரு. சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்னு சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு இந்த பணிகள் முடிந்திருக்கு. இப்போ இருக்க தலைமுறை ரைட், அவங்கள வந்து திமுகவில் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம், தாவேக்காலும் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் அவங்க மொழியில் யார் பேசினாங்க அதுதான் முக்கியம். அதை வந்து தாவேக்கா இன்னும் பெட்டராக பண்ணதாக நம்ம நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஃபீலிங்காக கேட்டோன்னா தட் இஸ் சம்வேர் அவங்க 2 பேரும் லேக் ஆயிருக்காங்க. அந்த இதை மறைச்சிட்டு நம்ம வந்து இது சினிமா அட்ராக்ஷனால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். ஜென்சி, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை, இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான். முழுவதும் 100% இந்த இன்ஸ்டாகிராமோ ஜென்சினால தான் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஜென்சி மொத்தமும் ஓட்டு போட்டால் கூட உதவிச்சிட முடியாது. ஜென்சி தாவந்து மற்றவங்களும் ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஆக முடியும். வாவ், உங்களுடைய ஃபேமிலி பிக் இல்லையா? என் ஒய்ஃபும் நானும் வந்து லவ் மேரேஜ். உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து நான் இந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 80-90% அவங்களுக்கே கிரெடிட் கொடுத்துடலாம். நான் நிறைய நேரம் நினச்சிருக்கேன், ஒருவேளை லவ் மேரேஜாக இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜாக நான் யாரையோ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு எனக்கு டிவோர்ஸ் இருக்கும். இதுதான் உண்மை. நான் சம்டைம்ஸ் எப்போல்லாம் நினைக்கணும் அப்போல்லாம் எடுத்து தூங்கிட்டு இருக்கப்போ காலை தொட்டு எப்போ அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் முதல் முறை வந்து இந்த மாதிரி ஒரு விருது விழாவில் விஜய் சார் வந்தார் இல்லையா, அந்த வீடியோவை அவர் வரும்போது ஏவி எல்லாருக்கும் ரெடி பண்ணுற மாதிரி நீங்கள் தான் எடிட் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. 2-3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அதில் ஒர்க் பண்ணதில் அந்த வீடியோ வந்து அவர் மேலே ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஆப்வியஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஓகே, நம்ம ஒர்க்கை ஒருத்தர் பார்க்குறாரு அப்படிங்கப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட். வீடியோ எடிட்டர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆங்கராக வந்திருக்கிறது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சூப்பரான 2 ப்ரெசென்டர்ஸ் கூப்பிட போகிறோம். ஆமாண்ணே, டாக்டர் ஏமாமாலினி, டாக்டர் ரஜினிகாந்த் அவங்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். And the award goes to? Yes, so Voice of the Common People. The award goes to my favorite, Mr. Ravudayappan. எனக்கு ரொம்ப மிக மிக பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி. வாய்ஸ் ஆஃப் காமன் பீப்புள் அப்படின்ற விருது வாங்கியிருக்கீங்க. தன்னோட கெரியரை ஒரு எடிட்டராக ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, ஒரு எடிட்டராக ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு ஆங்கராக கலக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த ஜேர்னி? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோவோக்குடைய இந்த விருது விழாக்கு வந்ததில் பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெகனைசிங் மீ டூ. நான் எப்போயுமே இந்த டைட்டிலில் அவார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். ஏன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் ஆங்கர் என்ன வேணால் வரலாம், பட் வாய்ஸ் ஆஃப் காமன் மேன்ங்கிறது வந்து அது வந்து கொடுக்கறது இல்லை. அது வந்து இன்னும் அதை தாண்டின ஒரு விஷயம் அது. ஸோ மக்கள்கிட்ட என்றைக்கும் கனெக்டாக இருக்கோங்கிறது தான் ஒரு பெரிய கிரெடிட் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் மக்களோட குரலாக என்னை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் இல்லை, இன்னும் 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் என்னை வந்து மக்களோட குரலாக பார்க்கணுன்னு தான் என்னோடய ஆசை. ஸோ பார்ப்பாங்க நம்புகிறேன் நான். தேங்க்யூ. முதல் முறை வந்து இந்த மாதிரி ஒரு விருது விழாவில் விஜய் சார் வந்தார் இல்லையா, அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வரல அவருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை அவர் வரும்போது ஏவி எல்லாருக்கும் ரெடி பண்ணுற மாதிரி நீங்கள் தான் எடிட் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கிராஃபிக் டிசைனராக ஆரம்பித்தேன். இப்போ இந்த மாதிரி எல்இடியில் வரது இல்லை, இதுக்கான டிசைன்ஸில் ஆரம்பித்து பேனர்ஸ்லேருந்து எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பேனூட்ஸ்க்கு வரதுக்கு முன்னால் ஊர்லலாம் கோவில் திருவிழா பேனர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியும், எப்படி டிசைன் பண்ணணும் தெரியும். ஸோ அதில் இருந்த
பேஷன் தான் அப்புறம் பிஹேண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து நான் வீடியோ எடிட்டர் கிராஃபிக் டிசைனர் இருந்தேன். அப்படி வந்து ஒரு அவார்டு ஈவெண்ட்டுக்கு வந்து விஜய் சார் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏவி ஒர்க் பண்ண 2-3 எடிட்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தனாக ஒர்க் பண்ணேன் அந்த நேரத்தில். ஸோ அப்போ அவர் அந்த ஈவெண்ட்டில் அவர் வந்தார். ஸோ நம்ம ஒர்க் பண்ண அப்போ வந்து வீடியோ எடிட்டராக இருக்கப்போ நம்ம ஒர்க் பண்ண ஏவியை 2-3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அதில் ஒர்க் பண்ணதில் அந்த வீடியோ வந்து அவர் மேலே ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஆப்வியஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஓகே, நம்ம ஒர்க்கை ஒருத்தர் பார்க்குறாரு அப்படிங்கப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட். இன்றைக்கி யோசிச்சு பார்த்தாலும் வீடியோ எடிட்டர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆங்கராக வந்திருக்கிறது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். எப்போ நினச்சாலுமே அந்த ஜேர்னி வந்து ஒரு மெமரபிள் ரிமார்க்கபிள் ஜேர்னியாக எனக்கு ஃபீல் ஆகும். வெரி நைஸ், வெரி நைஸ். இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 2 டைப் ஆஃப் ப்ரெஷரையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஒரு டிவியில் வந்து டிஆர்பியாக இருக்கட்டும் உங்களோட ஷோவில், இன்னொன்று ஒரு சைடு டிஜிட்டலில் வியூஸு, ட்ரெண்டிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களை போகும். இந்த 2துலேயுமே நீங்கள் இருக்கீங்க, இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இந்த 2 ப்ரெஷர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ண்ணா? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து உண்மை தான் டிவியில் இருக்கவங்களுக்கு. பட் உண்மையிலே நான் வந்து கேமராக்காகவோ இல்லை இதுக்காகவோ சொல்லலை. ஸ்டார்டிங்கில் நான் இந்த ஷோக்கு வந்த தமிழாக்கு வந்த கொஞ்சம் வருஷம் வரைக்குமே, 1 வருஷம் வரைக்குமே எனக்கு டிஆர்பியோடைய எப்படி மெட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு மட்டும் தெரியுமே தவிர இந்த ஷோக்கு எவ்வளோ வருது என்ன வருதுங்கிறது அவங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. அவங்க அந்த ப்ரெஷர் எனக்கு கொடுக்கூடாதுங்கிறத எனக்கு ஒரு தடவை கூட இது இவ்வளோ வந்துருச்சு நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதே இல்லை. 1 வருஷம் கழித்து அப்புறம் நானே கேட்க ஆரம்பித்தேன். இப்போ ரேட்டிங்னா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகும், எப்படிலாம் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது அதை பற்றி. பட் இன்டெப்த்தாக தெரியாது. ஸோ 1 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டபோது அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த டீம் என்ற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த ப்ரெஷரை என் மேலே போட்டதே இல்லை. இந்த ரேட்டிங் இப்படி வந்துருச்சு அதுக்காக இப்படி பண்ணு அப்படின்னு ப்ரெஷர் போட்டதே இல்லை. ஏன்னா ஒன்ஸ் அது உங்கள் காதுகளில் வந்த பின்னால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளே நம்மளோட இயல்பு ஒன்று இருக்கும். அந்த இயல்பை மீறி அப்போ இதுக்காக இப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படி பண்ணால் நல்லா இருக்குமோன்னு வந்துடும். இது வந்து ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் ஷோ இல்லை, ஒரு பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு வர்றது அப்படிங்கிறது இல்லை. இது வந்து அந்த ஸ்பாட் ஆஃப் மொமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மைண்டு என்ன ஒர்க் ஆகுது, அவட எப்படின்னா ஒரு பர்சனாலிட்டியாக என்ன பண்ணுறான், அந்த பர்சனாலிட்டி வந்து மக்களோட கனெக்ட் ஆகுதா கனெக்ட் ஆகலையா இதெல்லாம் சேர்த்து தான் அந்த ஷோங்கனால அவங்க அந்த ப்ரெஷரை போடாது. இன்னை வரைக்கும் அந்த ப்ரெஷர் போடுறதில்ல. ஸோ ஐ எம் வெரி கிளாட். அப்படி ஒரு டீம் கிடச்சில எனக்கு சந்தோஷம். ஸோ அதுக்கு ஜீக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அவங்க அந்த ப்ரெஷரை போடலை. பட் ஆப்வியஸாக ஒரு டிவியில் இருக்குங்கப்போ டிஆர்பிக்கான ப்ரெஷர் இருக்கும். அதே போல் யூடியூப்பில் இருந்தாலும் வியூஸ்க்கான இது இருக்கும் ஆப்வியஸாக. ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது டிஆர்பி பற்றின ஒரு தப்பான பார்வையும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இது டிஆர்பிக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பார்ப்பேன் நான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா டிஆர்பிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்காக அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த பேண்டில் எவ்வளோ பேர் அதை பார்த்தாங்கங்கிறது தான் அதோடைய இது. ஸோ இப்போ வந்து அது எவ்வளோ ஷோ எவ்வளோ ரீச் ஆகுதுங்க காட்டுறது தான் டிஆர்பி. பட் ஏதாவது டிஆர்பிங்கிறத வந்து தவறாக கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் ஃபீல் பண்ணுறேன் அதை. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல்லேருந்து வந்து டெலிவிஷனுக்கு வந்திருக்கீங்க. செட்டப் அதே மாதிரி தான் இருக்கீங்க. டிஜிட்டல் எப்படி எவ்வளோ யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தீங்களோ டெலிவிஷன்லையும் அதே யதார்த்தமாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க. காஸ்டியூம் முதல் கொண்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ அது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு, மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க, எந்த ஸ்டைலையும் நீங்கள் மாற்றிக்கல பெருசாக, அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையை சொல்ல போனால் மாற்றிக்க வராது எனக்கு. அதுதான் யதார்த்தம். வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறவங்க மாதிரி எனக்கு அது தெரியாது. அதுதான் சிக்கல். எவ்வளோ தூரத்துக்கு தெரியாது அப்படின்னா பொதுவாக டிவி ஷோஸில் ஆங்கர் பண்ணுறவங்க வந்து ஒரு தடவை லிங்க் சொல்லுவாங்க, சொல்லி ஏதாவது ஒரு டைலாக்கோ ஏதோ ஒன்று பெருசாக பேசுவாங்க. அது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பேசும்போது அதே மாதிரி பேசுவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் எங்கள் ஷோவில் நான் பேசும்போது கேமரா ஷேக் ஆகிடும், இல்லை யாராவது குறுக்க வந்துடுவாங்க, கட் ஆகிடும். இன்னொரு தடவை சொல்லுங்கம்பாங்க. இன்னொரு தடவை சொன்னால் எனக்கு அதே மாதிரி வராது, நான் வேற ஒன்று சொல்லுவேன். அப்போது டேரக்டர் வந்து நீங்கள் முதல்ல வேற ஒன்று சொன்னீங்களேன்னு. அப்படியா சொன்னேன், சரி இருங்க இன்னொரு தடவை போகலாமே. இன்னொரு தடவை போனால் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அது வந்து இயல்பில் என் மைண்டில் என்ன தோணுதோ அப்படி பேசியே பழகினதுனால எனக்கு வராது. அண்ட் அகைன் டாக் பேக்லாம் இருந்தால் கூட டாக் பேக்கில் டீம் எல்லாருமே சொன்னாலும் கூட எனக்கு அப்படியே எடுத்து வராது. இப்போ நீங்கள் இந்த டாக் பேக் சொன்னாலும் என் மைண்டில் ப்ராசஸ் ஆகும். இது சரியா தப்பா, இதை சொன்னால் இப்படி வருமா அப்படி வருமானு. அதில் எனக்கு ஒரு மாடுலேஷனில் எனக்கு ஒரு ஃப்ளோவில் ஒன்று வரும், அதுதான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் எனக்கு அவங்க சொன்ன கண்டென்ட் தெரியலனா மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியாமல் என் வாயிலேருந்து வர்றது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும். ஏன்னா அது தெரிஞ்சிடும். ஆப்வியஸாக பார்த்தோம்னா நீங்கள் ஒன்று டாக் பேக்கில் சொல்கிறீங்க, எனக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் இல்லைன்னு நான் சொல்லும் போது என் ஃபேஸை க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எதுவுமே தெரியாமல் டாக் பேக்கில் வச்சு சொல்கிறான்னு தெரிஞ்சிடும். அது அது ஒரு மைனஸ் கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் அப்படியே இயல்பில் போனதுனால ஐ திங்க் எனக்கு அதுதான் வரும்னு நம்புகிறேன். வெரி நைஸ். இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக எல்இடியில் காத்திருக்கு, என்னென்னு பார்த்தலாம். எல்இடி ப்ளீஸ். வாவ், உங்களுடைய ஃபேமிலி பிக் இல்லையா? எல்லாருக்குமே ஃபேமிலினா ஸ்பெஷல் தான். அவருடைய அப்பனுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக என் ஒய்ஃபும் நானும் வந்து லவ் மேரேஜ். ஓகே, ஸோ லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். நாங்கள் அவங்கள லவ் பண்ணேன், அப்புறம் அவங்கள்ட்ட கன்வே பண்ணேன், அப்புறம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் வீட்டில் பேசி அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் லவ் மேரேஜ் பண்ணோம்.
உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து நான் இந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 80% 90% அவங்களுக்கே கிரெடிட் கொடுத்துடலாம். இதை நான் வந்து ரொம்ப ஜெனரஸாவோ ரொம்ப பெருந்தன்மையாவோலாம் சொல்லலை. இது யதார்த்தம் வந்து அவங்க தான். ஏன் அப்படின்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக நமக்கு பின்னால் பேக் போனில் சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். ஏன்னா நான் பெரும்பாலும் நேரத்தில் ஆப்வியஸாக மீடியாவில் இருக்க எல்லாரும் தெரியும், ஷூட்டு அதுன்னு எங்கேயா வெளியில் போயிட்டே இருப்போம், வீடுகளுக்கு நேரம் செலவழிக்க ரொம்ப கம்மி. ஸோ அந்த இதெல்லாம் வந்து யார் வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னா வீட்டில் இருக்க ஒருத்தனால பூர்த்தி செய்ய முடியும். அது நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனால தான் பூர்த்தி பண்ண முடியும். நான் நிறைய நேரம் நினச்சிருக்கேன், ஒருவேளை லவ் மேரேஜாக இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜாக நான் யாரையோ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். இதுதான் உண்மை. வேறு யாரோ பண்ணியிருந்தேன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க எனக்கு பேக் போனாக இருக்காங்க. ஸோ நான் நிறைய நானே நினச்சிருக்கேன், ஒருவேளை இவங்க அமையாமல் நம்ம வேறு யாரும் அமைஞ்சிருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி நானே வந்து இந்த ஒரு படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவர் வந்து படத்தில் சொல்லுவார், டான்லையா? டான்ல இல்லை, அவர் பிரெக்னன்சியை பார்த்து முடிச்ச உடனே ஒய்ஃப் காலை தொட்டு கும்பிடுவார், பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ரெமோ ரெமோ படத்தில் அந்த மாதிரி நான் சம்டைம்ஸ் எப்போல்லாம் நினைக்கணும் அப்போல்லாம் எடுத்து தூங்கிட்டு இருக்கப்போ காலை தொட்டு எப்பா அப்படின்னு நினச்சிருக்கேன் நானே. ஏன்னா உண்மை அதுதான். சில நேரங்களில் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இவ்வளோ நிறை குறைகளே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆள் இருக்காங்கன்னா இங்கே இல்லாமல் போனால் வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு 200% தெரியும். சூப்பர், நைஸ். அமரன், சாரி அது அமரன், அதை தான் அவன் போட்டு எனக்கு ஞாபகப்படுத்துறான். வேற அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் பிக். படத்தில் அடிச்சதா? எஸ், இது இந்த ரெண்டுமே உங்களுடைய டியூட் அண்ட் 3 BHK இந்த 2 படத்துலையும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா? எடிட்டராக பார்த்தாச்சு, ஆங்கராக பார்த்தாச்சு, அடுத்து ஆக்டராக பார்க்கறதுக்கும் ரெடியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து எப்படிலாம் போயிட்டு இருக்கு உங்களுடைய நடிப்பு துறை? இப்போ தான் நான் வந்து கதிர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் கேட்டால் தலைவா நிறைய படம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாப்புல. அப்போ தான் சொன்னேன் 2 படம் நடித்தேன், அதனாலேயே அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னேன். எனக்கு படம் ரெஸ்பான்ஸாக ஓகே, பட் எனக்கு ஆங்கரிங்கோ இல்லை சொன்னேன்ல இயல்பாக பேசுறது தான் வரும்னு. அங்கே வந்து அவங்க வேறு மாடுலேஷனில் கேட்குறாங்க. அது அசார் உங்க மாதிரி அதெல்லாம் பண்ணிடுவீங்க, நமக்கு அதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. ப்ரோ உங்களுக்கு என்ன, நீங்கள் அதாவது நீங்கள் இந்த பாருங்களேன், அந்த ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதுவும் வந்துடும். அதில் நிறைய போனால் அவங்க வந்து 2-3 மாடுலேஷனில் கேட்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் பேனா வந்து இந்த கையில் தானே பேனா வச்சுருந்தீங்க, எந்த பக்கம் மாற்றிட்டீங்க அப்படின்னு. ஆமாம் வச்சிருந்தேன், சாரி. கண்டினியூட்டி அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அதனால் நான் வந்து யோசித்தேன். பட் உண்மையிலே என் ஒய்ஃபுக்கு வந்து என்னை ஹீரோவை நடிக்கணும் ரொம்ப ஆசை அவங்களுக்கு. ஆனால் நமக்கு அது சரியாகுமான்னு தெரியாது. பட் அவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, நீ உன்னால் பண்ண முடியும், யூ கேன் டூ இட், உனக்கு அதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு. தெரில, ஆனால் இதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த படம் வந்தப்போ நிறைய ரிசப்ஷன் எனக்கு பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குதான் சொன்னாங்க. ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் தெரியல, நல்லா இருக்குதான் சொன்னாங்க. பட் எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்குது. பட் டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். கதிர் தான் சொன்னாப்ல, பட் டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண போகிறேன். வீட்டில் அவங்க சொன்ன மாதிரி வந்து அது நடக்கும். தேங்க்யூ. எஸ், நம்மளுடைய ஹானரபிள் நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் சார், அவருடைய ஆட்சி பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? ஆக்சுவலாக சொல்லப்போனால் இவர் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி கணிச்சவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். 1-2 பேர் தான் சொன்னாங்க. ப்ராமினென்ட் ஜேர்னலிஸ்ட்லேருந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட்லேருந்து எல்லாருமே ஆட்சிக்கு வர முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக இவர் நான் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் நம்பப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்படிலாம் தான் போகணுன்னு, அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டே வந்து அடுத்து இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னா அதை வந்து கணிக்கிறதுக்காக ஃபீல்டு விசிட்டு, அதில் சில சர்வேஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாருமே பண்ணாங்க. அதில் 1-2 பேர் தான் கரெக்டாக கணிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ மீத 99% ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கணிக்கிற முறையிலேருந்து எல்லாமே ஃபெயில் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவை வந்து கொடுத்துருக்காரு. அதை வந்து ஏற்றுக்கிட்டாட்டியும் கலை யதார்த்தம். இன்னொன்று 67க்கு அப்புறம் 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர யாருமே ஆட்சி பண்ணலை, யாருமே பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை வந்து சிங்கிள் ஹேண்டாக மாற்றிருக்காரு. வித்தவுட் எனி சேஞ்ச் சொல்லலாம். 67 வந்து பண்ணது வந்து பெரிய விஷயம். அண்டு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அவர் ஆக்சுவலாக சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு. அவர் சொன்னார் 77 மாதிரி பாருங்கள் நடக்கும் அப்படின்னாரு, அதுவும் நடந்துச்சு. அது மாதிரி அவர் வந்து முன்னாலேயே இவ்வளோ விஷயத்தையும் யோசிச்சது வந்து ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவர் சொன்னப்போ அவரை கிண்டல் பண்ணாங்க வச்சாங்க. பட் இப்போ சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ விஷயத்தை எப்படி கணிச்சாரு அப்படின்னு கணிச்சது ஆச்சரியமாக இருக்குது. இவர் ஜெயிச்சதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் காரணம் சொல்லுவாங்க. சினிமா அட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு. சினிமா அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அதை தாண்டி இவர் மேலே ஒரு ஹோப்பும் இருந்திருக்கு.
ஹி வில் டூ சம்திங் அப்படிங்கிற ஹோப் இருந்திருக்கு. அந்த ஏன்னா முழுசாக வந்து சினிமா அட்ராக்ஷனால் மட்டும் ஜெயிச்சாருன்னு புறந்தள்ளக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதை நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமா அட்ராக்ஷனில் மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னு. சினிமா அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் சினிமா அட்ராக்ஷன் மட்டுமே இல்லை. சினிமா அட்ராக்ஷன் தாண்டி மக்கள் இவர் மேலே ஒரு ஹோப் வச்சுருந்துருக்காங்க. இவர் ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு ஹோப் வச்சுருந்துருக்காங்க. அந்த ஹோப்பின் வழியாக அவர் வந்திருக்காரு. பட் பொறுத்திருந்தா பார்க்கணும். 2026 இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ எதிர்க்கட்சி தலைவரே வந்து ஒரு 6 months டைம் கொடுப்போம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு. ஸோ 6 மாதத்துக்கு முன்னால் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறது சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஹோப்போடு வந்திருக்காரு. தெரில இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ. ஃபைனலாக வந்து ஒரே ஒரு வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணி. சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன் அவருடைய தாத்தாக்களை அப்பாக்களை அம்மாக்களை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு இந்த பணி நடந்து முடிந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சார் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் வந்து எல்லாருமே இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை நாங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் போனனால தான் டிவிக்கோட அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் பற்றி அவங்களுடைய பவர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜென்சி வந்து உலகம் முழுக்கவே வந்து தங்களை திரும்பி பார்க்க வச்சுட்டே இருக்காங்க. ஐ எம் ஹியர், நான் வேறு ஒரு தலைமுறை அப்படிங்கிறத இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வேறு நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா தங்களை நோக்கி திரும்ப வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரிமார்க்கபிளான ஒரு சேஞ்ச். நான் ஒருத்தர் இருக்கேன், நீ என்னை பாரு அப்படிங்கிறத அவங்க வேறு ஆங்கிளில் வேறு மொழியில் பேசிகிட்டே இருக்காங்க. அதை புரியாதவங்க தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அவங்கள வந்து ட்ரால் பண்ணதோ இது ஒரு பண்ணிகிட்டு இருக்கோம். யோசிச்சு பார்த்தோன்னா அப்படி ஒரு தலைமுறை உருவாயிட்டாங்க. வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட், வி ஷுட் ரெகனைஸ் தட். அதை விட்டுட்டு நம்ம வந்து அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு பேசுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அண்டு இதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, ஜென்சிங்கிறவங்க வந்து இப்போ இருக்க தலைமுறை ரைட், அவங்கள வந்து திமுகலையும் இருக்கலாம், அதிமுகலையும் இருக்கலாம், தாவேக்காலும் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் அவங்க மொழியில் யார் பேசுனாங்க அதுதான் முக்கியம். அதை வந்து தாவேக்கா இன்னும் பெட்டராக பண்ணதாக நம்ம நினைக்கிறேன். அந்த அட்ராக்ஷன் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி 67க்கு முன்னால் காங்கிரஸ் இருந்துச்சு, 67க்கு அப்புறம் திமுக அதிமுக 2 கட்சி மாறிட்டே இருந்தது. அன்னைக்கு 67ல் எப்படி வந்து காங்கிரஸை வீழ்த்திட்டு திமுக வர்றதுக்கான வாய்ப்போ ஏதோ ஒரு அமைஞ்சுதோ அது போல் இது ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கு. அது ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் திமுக அதிமுக 2 பேருமே மீள் பரிசோதனை பண்ணி பார்க்கணும், எங்கே நம்ம பின்னால் போயிட்டோம் அப்படின்னு. என்னோட பர்சனல் ஃபீலிங்காக கேட்டோன்னா தட் இஸ் சம்வேர் அவங்க 2 பேரும் லேக் ஆயிருக்காங்க. அந்த இதை மறைச்சிட்டு நம்ம வந்து இது சினிமா அட்ராக்ஷனால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். ஜென்சி இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை, இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான். முழுவதும் 100% இந்த இன்ஸ்டாகிராமோ ஜென்சினால தான் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஜென்சி மொத்தமும் ஓட்டு போட்டால் கூட முதலம் சொல்ல முடியாது. ஜென்சி தாவந்து மற்றவங்களும் ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஆக முடியும். ஸோ மற்றவங்களும் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு. அந்த மிஸ் ஆகிருக்கிறது என்னங்கிறத ஒரு மீள் பரிசோதனை 2 பேரும் பண்ணால் மட்டும்தான் அவங்க அடுத்து எங்கே தப்பு பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன் நான். வெரி நைஸ். கேட்ட கேள்விக்கு எல்லாமே ரொம்ப தெளிவான ஆழமான ஒரு சூப்பரான பதிலாக கொடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அவருடையப்பன் அவர்களுக்கு நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. Provoke Digital Awards 2026 title sponsor Cablo Chave, powered by Vella, associate sponsors Floractive Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Sea Soul, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.